இங்க ஒரு அம்மா அவங்க ரெண்டு பசங்களுக்கும் ஒரே மாதிரியான லஞ்ச் பாக்ஸ் தான் கொடுத்து அனுப்புறாங்க. ஆனா அதுல சந்தேகப்பட்ட சின்னவன் அண்ணனோட பாக்ஸ் வாங்கி கவுத்து பாக்குறான். பார்த்தா அவனோட சாப்பாட்டு கடியில எக்ஸ்ட்ராவா முட்டையை மறைச்சு வச்சிருக்காங்க. அண்ணனுக்கு மட்டும் ஏன் ஸ்பெஷல்னு கேட்டா அதுக்கு சரியான காரணமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதுல கோச்சிட்டு கிளம்பிடுறான். இன்னொரு நாள் பார்த்தா அவங்க அண்ணனுக்கு மட்டும் குளிருக்காக காஸ்ட்லியான ஜாக்கெட்டா வாங்கி கொடுக்குறாங்க. அதை பார்த்து மறுபடியும் கடுப்பாகி எழுந்திருச்சு போயிடுறான். சோ இவனை சமாதானப்படுத்துறதுக்காக அவங்க அண்ணனே இந்த ஜாக்கெட்டை இவனை எடுத்துக்க சொல்றான். ஆனா இவன் கோவத்துல வேண்டாம்னு சொல்லிடுறான். அடுத்த நாள் ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு கிளம்பும் போது சின்னவனோட சைக்கிள்ல தான் பெரியவனும் ஸ்கூலுக்கு போறான். ஆனா நேத்து இருந்த கோவத்துல இவனை சைக்கிளை விட்டு கீழே இறக்கி விட்டு போயிடுறான். பெரியவனும் அவனோட ஃபீலிங்ஸ் புரிஞ்சுட்டு எதுவும் பேசாம அமைதியா இருந்துறான். ஏற்கனவே இவனுக்குள்ள இப்படி ஒரு சண்டை போயிட்டு இருக்கு. ஆனா இவனுங்களோட விதி ரெண்டு பேரும் ஒரே பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கானுங்க. பெரியவன் அந்த பொண்ணு கூட பேசுறதுக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு அந்த பொண்ணு அவனோட டைரியில வரைஞ்சு வச்சு அது கூட பேசிட்டு இருக்கான். அதே சின்னவன் டைரக்டா அவ கூட பேசி அவளை கரெக்ட் பண்ண ட்ரை பண்றான். அப்பதான் ஒரு நாள் இவனோட அண்ணனோட டைரியை ஓபன் பண்ணி பாக்குறான். பார்த்தா இவன் லவ் பண்ற அதே பொண்ணை டிராயிங்கா வரைஞ்சு வச்சு கவிதையா எழுதி வச்சிருக்கான். ரொம்ப வருஷமா அவன் எழுதி வச்சிருந்ததை இவன் கிழிச்சு எடுத்துட்டு போய் அவ முன்னாடி படிச்சு காட்டி அவளை கரெக்ட் பண்ணிடுறான். அவளும் இவன் தான் எழுதியிருக்கான்னு நினைச்சு ஏமாந்துடுறா. இப்ப இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா பீச்ல இருக்கிறத அவங்க அண்ணன் பாத்துறான். பார்த்து மனசு கேட்காம அங்கிருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தாதான் தெரியுது இவனோட டைரியை கிழிச்சு எடுத்துட்டு போய் தான் அவளை கரெக்ட் பண்ணிருக்கான்னு கண்டுபிடிச்சிடறான். அதுல கடுப்பாகி மீதி இருந்த எல்லா பேஜையுமே கிழிச்சு போட்டுறான். அடுத்த நாள் ஸ்கூல்ல இவனோட தம்பிக்கு இன்னொருத்தருக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கு. இதுதான் சான்ஸ்னு இவனும் உள்ள பூந்து அடிச்சிடறான். இத பத்தி இவனோட அம்மாவை வர வச்சு பிரின்சிபல் கம்ப்ளைண்ட் பண்றாரு. அடுத்த கொஞ்ச நாள்லயே பெரியவனுக்கு வேற ஒரு ஊர்ல காலேஜுக்கு சீட்டு கிடைச்சு கிளம்பிடுறான். சின்னவன் மட்டும் அவங்க அம்மா கூடவே இங்கேயே தங்கிடுறான். ரொம்ப மாசம் கழிச்சு அவங்க அம்மாவோட பர்த்டே அன்னைக்கு வரப்போறதா லெட்டர் எழுதிருக்கான். இவங்களும் அவன் வருவான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா வெளியில மழை பெஞ்சிட்டு இருக்கு. ரொம்ப நேரம் அங்கேயே வராதனால தம்பி கொடை எடுத்துட்டு தேடிட்டு போறான். பார்த்தா இவங்க வீட்டுக்கு பக்கத்து சந்திலே ரத்த வெள்ளத்துல கிடக்குறான். அப்பதான் தெரியுது தம்பிய போட்டு தள்ள வந்த கும்பலு இருட்டுல மாத்தி அண்ணனை போட்டு தள்ளிட்டு போயிடுறாங்க. அதுல அண்ணன் இறந்து போயிடுறான். அடுத்த நாள் தான் அவனோட அம்மாவுக்கு அவன் அனுப்பின கிஃப்ட் லெட்டர் வருது. அதுல அவனோட உடம்பு சரியில்லைனாலும் அவங்க அம்மா ஒழுங்கா இத்தனை வருஷமா அவனை பாத்துக்கிட்டதுக்காக அவங்க அம்மாவுக்கு நன்றி சொல்லி எழுதியிருக்கான். அதுக்கப்புறம் தான் இவனுக்கே புரியுது அவனுக்கு உடம்பு சரியில்லாதனாலதான் அம்மா அவனை ஸ்பெஷலா